அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அதே போல் இன்று திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்களுடைய மனம் எதை எண்ணி ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அடியன் வேண்டிக் கொள்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இன்றைய நாளுடைய நிலப்பாடம் ராசி பலன் தான் சொல்ல போகிறேன். இங்கே கருத்து கொண்டு பயன்பெறுங்க. விஸ்வாசி கார்த்திகை 18 இன்று வியாழக்கிழமை, ஆங்கில வருடம் டிசம்பர் 4 2025. இன்று பௌர்ணமி. அதே போல் இன்று பௌர்ணமி கிரிவலம். அதே போல் இன்று கீழ் நோக்கினால். இப்போ பௌர்ணமி கிரிவலம் செல்கிறவங்க இன்று காலை 8 மணிலிருந்து மறுநாள் காலை விடிய காலை 4 மணி மட்டும் கிரிவலம் சென்றால் சிறப்பு. அதிலையும் குறிப்பாக இரவு 9-10 மணிக்கு ஆரம்பித்து விடிகாலை 4 மணிக்குள் முடிக்கக்குள்ள அற்புத பலன்கள் உங்களை தேடி வரும். ஏன்னா இரவில் செல்லக்குள்ள சித்தர்களும் கிரிவலம் வர்றதுக்கு இந்த கிரிவலத்தில் அதிக வாய்ப்பு. ஏன்னா நேற்று தான் திரு கார்த்திகை தீபம் கொண்டாடப்பட்டது. அதனால் கண்டிப்பாக சித்தர்கள் இன்று வர்றதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் இன்று கிரிவலம் சென்றால் அற்புத பலன்களை பெற முடியும். கருத்தில் கொள்ளுங்கள். நட்சத்திரம் இன்று பிற்பகல் 3:08 வரை கிருத்திகை, பின்பு ரோகிணி. திதி இன்று காலை 7:54 வரை சதுர்த்தி, பின்பு பௌர்ணமி. யோகம் இன்று முழுவதும் மரண யோகம். சந்திராச நட்சத்திரம் சித்திரை சுவாதி. ராசி பார்த்தீங்கன்னா கன்னி, துலாம். சந்திராசை பொறுத்து மட்டும் ராசி 50% பாதிக்கும், லக்னத்தை 90% பாதிக்கும். அதனால் இந்த கன்னி ராசி கன்னி லக்கணம், துலா ராசி துலா லக்கணம் இன்று மிக கவனமாக இருக்கணும். வண்டி வாய்ச்சலுக்குள்ள மிக கவனமாக செல்லணும். போக்குவரத்து விதிகளை கடைபிடித்து செல்லணும். எக்காரத்து கொண்டு வண்டி இயக்கி கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது. சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் மிகவும் தெளிவாக இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள். சந்திராசை பொறுத்த மட்டும் ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுக்கும். அதே போல் மழை பெய்ந்து ஆங்காங்கே சேரும் சகதியமாக இருக்கும். அதனால் வண்டியை இயக்கக்குள்ளே கவனமாக இருங்க. ஏக்காரத்து கொண்டும் ஃப்ரண்ட்டு பிரேக்கை பிடிச்சிடாதுங்க. ஃப்ரண்ட்டு பிரேக் பிடிச்சிட்டா விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. நிதானமாக ஓட்டுங்க. சந்திராசிக்கிறவங்க கவனமாக செல்லுங்க. இந்த நாள் உங்களுக்கு சிறப்பாக அமையும் ஆண்டவனுடைய அருளால். நல்ல நேரம் காலை 10:45 11:45, மாலை இல்லை. கௌரி நேரம் காலை 12:15 1:15, மாலை 6:30 7:30. இந்த கௌரி நல்ல நேரத்தில் புதுமண தம்பதிகளுக்கு சாந்தி முகூர்த்தம் அமைப்பது, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க பயன்படுத்துவது, எந்த ஒரு நல்ல காரியத்துக்கும் இந்த கௌரி நல்ல நேரத்தை பயன்படுத்தினா வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். அதே போல் அற்புத பலன்களையும் பெற முடியும். அது கூட சேர்த்து சுபவரை பயன்படுத்தினா 100% உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும். உங்களுடைய வெற்றி உங்களை தேடி வரும். கருத்தில் கொள்ளுங்க. இன்று வேலைக்கிழமை என்பதால் இன்றைய ஓரநாதன் குரு பகவான் தான். அவரே இன்றைய கதாநாயகன். குருவரை பார்த்தீங்கன்னா காலை 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9. குருவரை முடிந்ததும் அடுத்து 2 அசுப உரைகள் இயங்கும். செவ்வாய் வரை, சூரிய வரை. அதுக்கு அடுத்து 3 வரை சுப உரை இயங்கும். ஒரு வாரம் 1 மணி நேரம் கணக்கில் வச்சுங்க. சுக்கிர வரை, புதன் வரை, சந்திர வரை இயங்கும். அதுக்கு அடுத்து 1 மணி நேரம் சனி வரை இயங்கும். அதுக்கு மீண்டும் குரு வரை இயங்க ஆரம்பிச்சிடும். இந்த சுப வரையில் என்ன செயல் செய்தாலும் அதில் உங்களுக்கு வெற்றியை தேடி தரும். அதை நீங்கள் முயற்சித்துட்டே இருந்தீங்கன்னா முயற்சி திருவினையாக்கும். கருத்தில் கொள்ளுங்கள். ராகு காலம் மதியம் 1:33, யமகண்டம் காலை 6 to 7:30, குளிகை காலை 9 to 10:30. குளிகைனா மாந்தினா குளிகை. இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு நல்ல காரியமும் கெட்ட காரியமும் செய்யக்கூடாது. தீவினையே ஏற்படுத்தும். சூளம் தெற்கு. கோயிலுக்கு சென்றால் தெற்கு சைடு பார்த்து தான் இந்த கற்பூரமும் விளக்கை ஏற்றணும். ஏன்னா இன்று தெற்கு தசநாதன் வழி நடத்துவதால் அவர் வழியிலே சென்றால்தான் நீங்கள் அற்புத பலன்களை பெற முடியும். கருத்தில் கொள்ளுங்கள். இன்றைய ராசி பலன் பார்ப்போம். இப்போ முதல் ராசி மேசராசி. மேசராசியை பொறுத்தப்பட்ட நாள் அற்புதம். எந்த செயல் செய்தாலும் ஒரு உற்சாகமாக செய்து இந்த நாளை அருமையாக கழிப்பீங்க. வெற்றியும் பெறுவீங்க. அற்புதமான நாள். ரிஷப ராசியை பொறுத்த மட்டும் இன்று மகிழ்ச்சிக்கு குறைய இருக்காது. அற்புதமாக இருக்கும். கணவன் மனைவிடைய ஒற்றுமை நெருக்கமும் அதிகமாக இருக்கும். அலுவலகத்திலும் மதிப்பு மரியாதை உயரும். கருத்தில் கொள்ளுங்கள். அதே போல் அலுவலகத்தில் அன்பு பாசமும் அதிகமாக கிடைக்கும். மிதுன ராசியை பொறுத்த மட்டும் சுகமான நாள்.
சிறப்பான நாள், மகிழ்ச்சிகரமான நாள், உள்ள மகிழக்கூடிய நாள், நீங்கள் நினைத்தது நடக்கக்கூடிய நாள், அற்புதமான நாள். கடகராசியை பொறுத்த மட்டும் ஒரு புகழும் ஒரு கீர்த்தியும் உள்ளத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய நாள். இந்த நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாகவே செல்லும். அற்புதமான நாள். சிம்மராசியை பொறுத்த மட்டும் இந்த நாள் அற்புதம். உங்களுக்கு இந்த நாள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்து உள்ளத்திலும் இல்லத்திலையும் மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுத்து உங்களை உயர்வான இடத்துக்கு கொண்டு செல்லும். அற்புதமான நாள். கன்னி ராசியை பொறுத்த மட்டும் இந்த புத்தி கூர்மையும் விவேகமும் அதிகமாக பழிச்சிடும். உங்களுடைய அறிவுத்திறனை பார்த்து மற்றவங்க வியப்படைவாங்க. அற்புதமான நாள் கன்னி ராசிக்காரர்களுக்கு. துலா ராசியை பொறுத்த மட்டும் நற்செய்திகள் வீடு தேடி வரக்கூடிய நாள். அற்புதமான நாள், சிறப்பான நாள், மகிழ்ச்சிகரமான நாள். விருச்சிக ராசியை பொறுத்த மட்டும் இரட்டிப்பு லாபம் பெறக்கூடிய நாள். இந்த சிறு தொழில் செய்யுங்க, தக்காளி, வெங்காயம், பூண்டு, காய்கறி, கீரை வகைகள்லாம் இரட்டிப்பு லாபத்தை பார்க்கலாம். சிறப்பான நாள். தனுசு ராசியை பொறுத்த மட்டும் ஒரு மன ஏமாற்றமும் பண விரயமும் மன குழப்பமும் ஏற்படக்கூடிய நாள். அதனால் மிக கவனமாக இருங்க. எந்த செயல் செய்தாலும் சிந்தித்து செயல்படுங்க. ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி சிந்தித்து செயல்பட்டீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக மாறும். அதே போல் உங்கள் இஷ்ட தெய்வத்தையோ குலதெய்வத்தையோ டைம் கிடைக்கக்குள்ள வணங்குங்க. மனதால் உங்களுக்கு அவங்க துணை புரிவாங்க. மகர ராசியை பொறுத்த மட்டும் அன்பு அதிகமாக கிடைக்கக்கூடிய நாள். கணவன் மனைவியுடைய ஒற்றுமை நெருக்கமும் அதிகமாக இருக்கும். அலுவலகத்திலும் மதிப்பு மரியாதை உயரும். பிள்ளைகளிடத்திலும் அன்பு பாசம் அதிகமாக கிடைக்கும். அற்புதமான நாள். கும்பராசியை பொறுத்த மட்டும் பரிசு பாராட்டுகள் பெறக்கூடிய நாள். சிறப்பான நாள், மகிழ்ச்சிகரமான நாள், உள்ள மகிழக்கூடிய நாள். மீன ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம். எந்த ஒரு செயல் செய்தாலும் அதில் நீங்கள் ஆர்வமாக செய்து வெற்றி பெறுவீங்க. அற்புதமான நாள், சிறப்பான நாள், மகிழ்ச்சிகரமான நாள், உள்ள மகிழக்கூடிய நாள். இப்போ இந்த கன்னி ராசிக்கும் துலா ராசிக்கும் சந்திரன் இருப்பதால் கவனமாக இருங்க. வண்டி செலவில் கவனமாக செல்லுங்க. போக்குவரத்து முறையை கடைபிடிச்சு செல்லுங்க. எக்காரத்து கொண்டு வண்டி இயக்கி கொண்டு மொபைல் பண்ணல பேசாதீங்க. சிந்தனை விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே கன்னி ராசி கண்ட சனி நடந்துருக்குது. அதனால் மிகவும் கவனமாக இருந்து உங்களை தற்காத்துக் கொள்ளுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.